அநேக உள்ளங்கள் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்டால், இந்த ஆண்டிலே அநேகர் பல நெருக்கத்தை சந்திச்சிருக்கிறோம், ஒரு பெருத்த அவமானத்தை சந்திச்சிருக்கிறோம். ஒரு சில மனிதர்கள் சுருண்டு படுத்து கிடக்கிறத நான் பார்த்தேன் தரிசனத்தில். சுருண்டு, ஒரு புழு சுருண்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுருண்டு படுத்து கிடக்கும் போது நம்ம தெய்வ ரட்சகர் காயப்பட்ட கரத்தை அப்படியே வர்றி கொடுத்து, மகளே எந்திரி, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, டக்குன்னு முழிச்சிருப்பீங்க, கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட சோதனைகளை, வேதனைகளை, நிந்தைகள், அவமானங்களை தாண்டி வந்து நம்ம நிற்கிறோம். ஆமேன். அப்போ இந்த நாட்களிலே இந்த உலகம் பொல்லாங்குள்ள கிடக்கிறது, கர்த்தர் நம்மளை நடத்திட்டு வந்தார். ஏன் இந்த மாதிரி ஒரு பொல்லாத காரியங்கள் நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலுக்குள்ளே மீன் வாழுது, அந்த மீன் உப்பை எடுத்துக்கிறது இல்லை, உப்புக்குள்ளே தான் வாழுது. அதே போல் நம்ம இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு எடுக்கக்கூடாதது எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதது எடுக்கும்போது, தெரிந்து கொள்ளாதது தெரிந்து கொள்ளும்போது, அறிந்து கொள்ளாதது அறிந்து கொள்ளும்போது நமக்கு பாடுகள் வருகிறது. அதனால் இந்த நாளிலே உங்களுடைய ஆவி ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், உங்கள் நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அதை கவனித்து நீங்கள் வாழ்க்கையை ஓட்டினீங்கன்னா வர்ற புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் வந்து தோல்வி என்பது என்ன செய்யாது, இருக்காது. பார்த்துக்கொள்ளுங்கள். வாசியுங்கள் சங்கீதம் 57:7. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த நாட்களிலே உங்களுடைய இந்த உள்ளான மனது அப்படி என்று ஒன்று இருக்கிறது, சரிங்களா? நமக்கு வந்து ரெண்டு மனுஷன், ஒரு மனுஷன் வெளி தோற்ற மனுஷன், ஒரு மனுஷன் உள்ளான மனுஷன், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு ஆத்துமா இருக்கும். எப்படி என்று கேட்டிங்கன்னா, வாங்க நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, கர்த்தர் உங்களை இருக்கிறார், தைரியமாக இருங்க. இது ஒரு மனது. வீட்டுக்கு போயிட்டா, எங்கே போய் தொலைஞ்ச, வந்துக்கிட்டு இருக்கோ வீர், இது ஒரு மனது. சில பேர் இந்த ரெண்டு மனதோடு வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. கனி வெளிப்படலை. ஆவியின் கனி என்ன செய்யணும்? வெளிப்படணும். உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். பழைய மனிதனை களைத்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போனா பழைய மனுஷனை உள்ளே வச்சுக்கிட்டு புதிய மனுஷனும் பழைய மனுஷனும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருந்தால் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபத்தின் ஆவிகள், தகப்பன் வழி, தாய் வழி, தாத்தா வழி, பிளட்டு மூலம் வருகிற அந்த சாப கட்டுகள், அந்த ஜென்ம சுவாபத்துடைய ஆவிகள், இது ஒரு பக்கம் கடக்க மூலையில். இதை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் துதி போகும், இதை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நன்றி போகும், இதை வச்சுக்கிட்டு வேத வசனம் போகும். வேலை செய்யாது. வசனம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது அப்படின்னு கேட்டால், இந்த வசனம் வளரும், உங்கள் வாழ்க்கை வளரும். ஆனால் இந்த முள்ளாகிய இந்த ஜென்ம சுவாபத்தின் ஆவி அந்த முள் என்ன செஞ்சிடும்? வளர விடாமல் அமுக்கி போட்டுரும். அதனால் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி என்ன தான் பிரயாசப்பட்டு உழைச்சாலும், என்ன தான் பிரயாசப்பட்டு ஓடினாலும், எப்படி தான் சம்பாரித்து எப்படினாலும் முன்னேற நினச்சாலும், உங்கள் ஆத்துமாவை சரியாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் முன்னேற முடியும். அப்படின்னா உங்கள் ஆத்துமா எப்படி வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால், சங்கீதம் 57:7 என்ன சொல்லுது? எப்படி சொல்லுது? ஆயத்தமாய் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்படின்னா உங்கள் இருதயம் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஆயத்தமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆயத்தமாக இருக்கணும். எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்? அவர் கொடுக்குற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகணும். அவர் கொடுக்குற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகணும். அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் இருதயம் ஏனாதானு இருக்கவே கூடாது. காலை வேலைக்கு போகிறீங்க, சாயங்காலம் வர்றீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, இதுதான் வந்து ரொட்டீனாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்கள் உள்ளத்தில் பார்த்தா காலைல வேலைக்கு போகணும், நைட்டு வந்து என்ன டிஃபன் பண்ணணும், என்ன இட்லி வைக்கணுமா, தோசை வைக்கணுமா, அந்த மாதிரி தான் ஒரு ஆயத்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது இருக்க வேண்டியதாக இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை? உங்கள் வாழ்க்கையில் உயர்வதுக்கு, மேன்மையாகிறதுக்கு என்ன தேவை? அப்போனா அது என்ன தேவை என்பதை நினைத்து அந்த தேவையை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு ஆயத்தம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், வரல, அதில் ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எதிர்பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அது குறித்து அது வரப்போகுது, கிடைக்க போகுது, கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நினைவு, ஒரு ஆயத்தம் உங்களுக்கு இருக்கணும். வியாபாரத்தில், தொழிலில் நான் டெவலப்மெண்ட் ஆக போகிறேன், முன்னேற போகிறேன், அப்படி செஞ்சு இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ அவர் ஜெயத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். இந்த வரப்போகிற புதிய ஆண்டில் ஒரு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். அல்லேலூயா. உங்கள் இதயத்தில் இப்போ பார்த்தா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு ஆயத்தம் இருக்கணும். அதை பெற்றுக்கொள்வதுக்கு ஒரு ஆயத்தம். அல்லேலூயா. இப்போ நாளைக்கு 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம் வரப்போகுது அப்படின்னா, அந்த 5ஆம் தேதி வரப்போதுன்னா 4ஆம் தேதி எப்படி உங்கள் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி உண்டாகும்? ஒரு அந்த 5ஆம் தேதி சம்பளத்தை வாங்கி சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு வச்சுருப்பீங்க. அப்போ நாளைக்கு 5, அந்த 5 வச்சு என்ன பண்ணுவீங்க? 4 பேருக்கு பதில் சொல்லிடுவீங்க. உங்களுக்கு 5ஆம் தேதி கொடுத்துட்றேன், உங்களுக்கு 6ஆம் தேதி கொடுத்துட்றேன், 6ஆம் தேதி கண்டிப்பாக அதை முடிச்சு விட்டுருவேன். எப்படி? எனக்கு 5ஆம் தேதி வருது, அது வருதுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தானே சொல்கிறீங்க. அப்போ அந்த 5ஆம் தேதி பெற்றுக்கொள்வதற்கு உண்டான காரியத்தில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களே. 5ஆம் தேதி உங்களுக்கு வரப்போகுதுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறனால தானே ஆயத்தமாக இருங்க. அந்த 5ஆம் தேதி நம்பி இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அதே போல தான் சர்வ வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர், அதிசயமானவர், ஆறுதலின் தேவன், அடைக்கலத்தின் தேவன், அவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்க என்ன செய்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அது பெற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன வேணும்? ஆயத்தம் வேணும். உங்கள் மனதுக்குள்ளே பார்த்தா எனக்கு அது வரப்போகுது, அது கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் என்ன செய்யணும்? வாழணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் வருகிற புதிய ஆண்டிலே நான் எதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும்? அந்த ஆயத்தத்துக்கு நான் தகுதியற்றவன். நான் என் மனதில் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நம்முடைய மனது ஏசாயா 59:1-2 சொல்லுது, ரசிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகுமில்ல, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமல்ல, என் பாவங்களை எனக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எந்த ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் பார்க்குறாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 3:19-20. யோவான் 3:19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இப்ப ஆக்கினை தீர்ப்பு என்றால் போராட்டம், ஆக்கினை தீர்ப்பு என்றால் நரகம், ஆக்கினை தீர்ப்பு இருந்தால் நிரந்தர பலவீனம், ஆக்கினை தீர்ப்பு இருந்தால் பலவீனம், ஆக்கினை தீர்ப்பு இருந்தால் அவமானம், ஆக்கினை தீர்ப்பு இருந்தால் போராட்டம், பல சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாமே ஆக்கினை தீர்ப்பு என்று அர்த்தம். ஆனால் இந்த ஆக்கினை தீர்ப்பு, இந்த போராட்டங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று கேட்டால், திருப்பி வாசிங்க மேல, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது ஒளியாகிய இயேசு, வெற்றிவேந்தன் இயேசு, விடுதலை நாயகர் இயேசு, அற்புதர் இயேசு இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாத, மனுஷனுடைய எண்ணங்கள், நினைவுகள், கிரியைகள் எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறபடியால் ஆக்கினை தீர்ப்பு. அப்படி என்றால் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன், நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதரா இருக்கிறேன், நான் உனக்கு அதிசயரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஒரு சில பேர் என்ன செய்றாங்க? இருளை விரும்புகிறபடியா. அப்படின்னா நம்முடைய விருப்பம் ஒளியாத்தான் இருக்க வேண்டுமே தவிர இருளா இருக்கக்கூடாது. அப்ப இருளை நீங்கள் விரும்பும்போது, கசப்பை விரும்பும்போது, பகையை விரும்பும்போது, சில போராட்டங்களை, சில முறுமுறுப்புகளை, சில தேவையில்லாத காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு அதை விரும்பும்போது, அவனை அடிக்கணும், அவனை பழி வாங்கணும், அவனை ஒண்ணுமூலமாக ஆக்கணும், அவனை வெக்கப்பட வைக்கணும், இப்படிப்பட்ட இருளான காரியங்களை உங்கள் மனத்துக்களை கொண்டு வந்து நீங்கள் விரும்பும் போது நமக்கு என்ன வருகிறது? ஆக்கினை வருகிறது, போராட்டம் வருகிறது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் ஆயத்தமாகுங்க. எதுக்கு ஆயத்தமாகணும்னு கேட்டால், சில ஒளியை, சில வழியை, சில அற்புதங்களை, சில சுகத்தை, சில சமானத்தை நீங்கள் என்ன செய்யணும்? விருப்பத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏன் போராட்டம் வருது அப்படின்னு கேட்டால், இருளை பற்றி கொள்வதனால, இருளை பிடித்து கொள்வதனால, இருளை விரும்புவதனால தான் நம்ம எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நான் ஒளியா இருக்கிறேங்கிறார். ஆனால் அந்த இருளை பற்றி கொண்டு இருப்பதனால தான் அவர்கள் ஒளியில் பிரவேசிக்க முடியவில்லை, அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது என்பது தெரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இருளை விரும்புகிறபடியா,
திருப்பி வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது வெற்றியானது, விடுதலையானது, சந்தோஷமானது, சமாதானமானது, சுகமானது, சிலுவையில் வாங்கி கொடுத்த சுகம், சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி, சிலுவையில் வாங்கி கொடுத்த ஜெயம், சிலுவையில் வாங்கி கொடுத்த சமாதானம், சிலுவையில் வாங்கி கொடுத்த ஐஸ்வர்யம். மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால், மனுஷருடைய எண்ணங்கள் நினைவுகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக. நீங்க விரும்புறது தயவு செய்து எல்லாரும் இந்த வரப்போற புதிய ஆண்டில் இருளை மட்டும் விரும்பாதீங்க. ஒளியாகிய இயேசு கூடிய மட்டும் எல்லார் இடத்திலும் சமாதானம் இருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை இதை நீங்கள் விரும்புங்க. இதை விரும்புங்க. எப்படி போட்டிருக்கு? நீ சமாதானமாகவே வாழு, அப்படி இல்லை. கூடிய மட்டும் முடிஞ்சா சமாதானம் வாழ கொஞ்சம் முயற்சி பண்ணு. பகையை வளர்த்துக்காத, கசப்பை வளர்த்துக்காத. அப்போ இந்த பகையை வளர்ப்புனால என்ன நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் இருளை பற்றி கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கசப்பை நீங்கள் வளர்த்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒளியை பற்றி கொள்ளவில்லை, இருளை பற்றி கொண்டு இருக்கிறீங்க. அப்புறம் விழுந்து ஜெபிச்சாலும், விழுந்து துதிச்சாலும், 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆராய்ச்சாலும் பதில் வரலையே. ஏன்? அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பற்றி கொள்வது விரும்புவது இருளு. பகைனா இருளு, சண்டைனா இருளு, பொறாமைனா இருளு, கசப்புனா இருளு. அப்போ இந்த இருளை பற்றி கொள்ற. ஆனால் ஒளி வந்துருச்சு, ஒளி இருக்கு. ஒளியாகிய கர்த்தர் இருக்கிறாரு. விடுதலையை கொடுத்துட்டாரு, சமாதானத்தை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. ஏன் ஆக்கினை தீர்ப்புன்னு கேட்டால், இருளை நீங்கள் விரும்புவதால். எல்லாம் சொல்லுங்க, வலது கை உயர்த்துங்க. தகப்பனே, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் இனிமேல் இருளை விரும்ப மாட்டேன். ஒளியாகிய அன்பை விரும்புவேன், ஒளியாகிய சமாதானத்தை விரும்புவேன், ஒளியாகிய ஐஸ்வர்யத்தை விரும்புவேன், ஒளியாகிய மேன்மையை விரும்புவேன். அல்லேலூயா. தப்பி தவறி பகையை வளர்த்து கொள்ளாதீங்க. இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போயிடணும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஒரு கசப்பான ஒரு தண்ணி எப்படி மதுரமாக மாறிச்சு தெரியுமா? அந்த மரத்தை வெட்டி போட்டோன்னே அந்த கசப்பு என்ன செஞ்சிருச்சு? மரம் என்பது இயேசு, சரிங்களா? அப்போ அதே போல் இந்த கசப்பான வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையை மாறுமுன்னா, இயேசு வந்துட்டாருனா போதும், இயேசு உள்ளே விழுந்துட்டாருனா போதும், அந்த கசப்புகள் மாறிவிடும். ஆமேன், அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு பகைக்கிறவங்க இருக்கலாம், உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க இருக்கலாம். நீங்கள் அந்த அவங்கள பகையாகவே பார்க்காதீங்க, அவங்கள நேசிங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா பார்த்துக்கொள்வார். அதுதான் விரும்புகிறது. எதை விரும்பணும்? சண்டையை விரும்பக்கூடாது, பகையை விரும்பக்கூடாது, நெருக்கத்தை போராட்டத்தை விரும்பக்கூடாது. அதனால் எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது என்று நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் விருப்பத்தின்படி தான் கர்த்தர் செய்ய போகிறாரு. வருகிற 2026 ஆண்டில் நீ எதை விரும்புகிறாயோ அதை உனக்கு தரப்போகிறேன். ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுது. உன் தொழிலை குறித்து ஒரு நல்ல விருப்பம், உன் வியாபாரத்தை குறித்து நல்ல விருப்பம், உன் மனைவி குறித்து நல்ல விருப்பம், உன் பிள்ளைகளை குறித்து நல்ல விருப்பம், உன் கணவனை குறித்து நல்ல விருப்பம், எல்லா காரியத்திலும் நல்ல விதமாக விரும்புங்க. உங்கள் கணவர் நல்லவராக விரும்புங்க, மனைவி நல்லவளாக விரும்புங்க, பிள்ளைகளை நல்லவளாக விரும்புங்க. நீங்கள் விரும்புகிறபடியே உனக்கு கடவுள் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால் நீங்கள் விரும்புங்க. ஆமென், அல்லேலூயா. அதான் ஒளியை என்ன செய்யணுமா? விரும்பணுமா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, அடுத்து சங்கீதம் 19:14. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று கேள். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. உம்முடைய சமூகத்தில் பிரீத்தியாய் பிரியமாய் என்ன செய்வதாக இருப்பதாக. நீங்க பேசுகிற வாயின் வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாயின் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க, சரிங்களா? ரெண்டாவது, உங்கள் தியானம். தியானம் என்றால் நினைப்பது, தியானம் என்றால் சிந்திப்பது, தியானம் என்றால் யோசிப்பது, தியானம் என்றால் படுத்துக்கிட்டே சிந்திக்கிறது, தியானம் என்றால் சாப்பிட்டுக்கிட்டே சிந்திக்கிறது. கணவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். எங்கே அவர் வந்துச்சு, இது வந்து ஒரு வந்துட்டு போனாங்க, வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாப்பிட்டுட்டே இருப்பார். ஏங்க இப்போ நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன? நான் ஏதோ ஒரு வேறு யோசனையில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு இப்போ சொல்லு அப்படின்வாங்க. சாப்பிடும்போது கூட தியானம் பண்ணுவாங்க ஒரு சில பேர்.
அது என்ன சாப்பிட என்ன நினைப்பாங்க, அவன் வந்துட்டான், அவன் போயிட்டான், அவன் என்ன பதில் சொல்கிறது, எப்படி கேட்குறது, ஒன்றும் புரியலையே, அதுதான் நினைப்பான். அன்பார்ந்தவர்களே, சாப்பிடும்போதும் நல்ல விதமாக தியானம் பண்ணுங்க, தூங்கும்போதும் நல்ல விதம். நீங்கள் தியானம் பண்ணுறது நீங்கள் சிந்திக்கிறது, யோசிக்கிறது, தியானிக்கிறது. இப்போ ஒரு காரியத்தை 10 நிமிஷம் யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. ஒரு காரியத்தை காம் நேரம் யோசிச்சிங்கன்னா தியானம் பண்ணுறீங்க. யார்ட்டையும் சொல்லாமல் உங்கள் மனதுக்குள்ளேயே உருட்டிகிட்டே இருக்கும், அது பேர் தியானம். சரிங்களா? அந்த தியானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? அந்த யோசனை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? பானையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை உற்பத்தி பண்ணி கடன் அடைக்க உதவி செஞ்சவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு தியானம். மீன் வாயில் பணத்தை வர வச்சு அற்புதம் செஞ்சவர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தியானம். காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் பண்ணவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை யோசனை பண்ணுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் அப்படிங்கிற அந்த அந்த அப்படியே பாடிக்கிட்டே என்ன செய்யலாம், நீங்கள் வேலை பார்க்கணும். இதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற புதிய ஆண்டில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், நான் சந்திக்கிறவன்லாம் அவிசுவாசம் உள்ளவனை தான் சந்திக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், வேலை பார்க்குற இடத்துல 40 பேர் வேலை பார்க்குறாங்க, 40 பேர் பல ராங்கில் பேசுகிறாங்க, டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, என் பக்கத்தில் உட்காந்துறால் அப்படி தான் பேசுகிறாங்க. இது நடக்குமா நடக்காதா சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மாமாரு அவங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல 40 பேர் இருக்காங்க அல்லது 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேருமே விசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை. அப்போ அவங்க பேசும்போது அது உங்கள் காதில் என்ன செய்யும், விழுகும். காதில் விழுந்தோன்னு எங்கே போகும், இங்கேருந்து கனெக்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை யோசிப்பீங்க. அப்போ யோசிக்கும் போது அந்த வித்து, அந்த விதை, அந்த எண்ணம், அந்த நினைவு இதயத்தில் விழுந்துருது. அப்போனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். இது நடக்கிற காரியம், இதை ஒன்றும் செய்ய முடியாது, இது நடக்கிற காரியம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 21:26. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு, அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு வரும் நாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து. இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்களேன். பவுல் தேவ மனிதர், இயேசுக்காக வாழ்ந்தவர், இயேசுக்காக ஜீவனை விட்டவர், அநேக அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்தவர். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான், அவர் என்ன சொல்கிறார்னா, சுத்திகரிப்புக்கென்றே ஒரு நாளை என்ன செஞ்சார், ஏற்படுத்தினார். ஆமென். அப்போ உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட நேரத்தில் மாதத்துக்கு ஒரு தடவையோ அது மாதத்துக்கு 2 தடவையோ நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது சுத்திகரிப்பதுக்கென்றே ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். குறிப்பாக எதை சுத்திகரிக்கணும் அப்படின்னு கேட்டால், வாயை சுத்திகரிக்கணும். சரிங்களா? ஏன்னா எப்படியா தவறாக நம்ம பேசிவிடுவோம், ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுவோம், ஏதோ அருவருப்பான பேசிடுவோம், நீ விளங்க மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், நீ தேர மாட்டேன், நீ இப்படி போயிடுவ அப்படி போயிடுவ அப்படிலாம் பேசிடுவோம். இப்படி பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாய் தீட்டாகி போயிடும், உங்கள் நாக்கு தீட்டாகி போயிடும். இயேசுவை சொல்கிறார் இடத்துல, உங்களுடைய உள்புறத்தை என்ன செய்யுங்க, மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். இயேசுவை என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெளிப்புறத்தை என்ன செய்கிறீங்க, சுத்தமாக்குறீங்க, உங்கள் உள்புறத்தை என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. என்ன 5ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் உள்புறத்தை என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க அப்படிங்கிறார். ஏசப்பாய் சொல்லித்தரார். உள்புறம்னா என்ன சொல்லுங்கள், உள்புறம்னா என்ன? இந்த இருதயம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நீங்கள் வெளியே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், வரட்டா, போயிட்டு வா அப்படின்னு வெளிப்புறமாக அழகாக பேசுகிறீங்க. ஆனால் அப்படி பேசும்போது உள்ளே ஒரு மனுஷன் இருப்பான், உங்களுக்குள்ளே உள்ளே இருக்கும். நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், உனக்கான வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு உள்ள ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் அப்படின்னுவீங்க. நீங்கள் மனசுக்கு சொல்லுவீங்க, இவெல்லாம் ஒரு ஆள், இவன் என்னை சாப்பிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் சாப்பிட்டேன்னா உனக்குனடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் வெளிப்புறகம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா,
நான் வெளிப்புறத்தில் நீ பேசுகிறத நான் கவனிக்க மாட்டேன், வெளிப்புறத்தை பேசுகிறத நான் கண்டுகொள்ளவே மாட்டேன். ஆனால் நீ உள்ளத்துக்குள்ளே என்ன பேசுகிற, உள்ளத்துக்குள்ளே எதை தியானிக்கிற, உள்ளத்துக்குள்ளே எதை நினைக்கிற, உள்ளத்துக்குள்ளே எதை சிந்திக்கிற, அதை மட்டும் தான் பார்க்குறேன். நான் மனிதன் முகத்தை பார்க்குறான், நான் இதயத்தை பார்க்குற கர்த்தர். உன் இதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிற, உன் இதயத்தில் பகையை வச்சிருக்கிறியா, உன் இதயத்தில் கசப்பு வச்சிருக்கிறியா, உன் இதயத்தில் நன்மை வச்சிருக்கியா, அதை பார்த்து தான் உனக்கு நன்மை செய்வேன். ஏசப்பா என்ன சொல்றாரு? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, உள்ள பாருங்க, கொள்ளை அநீதி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இது ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. உன் மனதை இதயத்தை சரி பண்ணு முத. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க பக்கத்தில் உட்காந்து யாருக்காவது கசப்பு இருக்கா? இல்லை. அப்போ நான் கை கொடுத்த சோத்திரன்னு சொல்லுங்க பாப்பா. நீயும் சோத்திரம் சொல்லு. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஆர்சியில் வளர்ந்துருந்தா தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எங்கள் பூசையில் எங்கள் ஃபாதர் சொல்லுவார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் சொல்லுங்க, உங்களோடு சொல்லுங்க, இருப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சொல்லுங்க, சமாதானம். ஐயா, சமாதானம். திரும்பி சொல்லு, சமாதானம். சண்டை வரும். இது ஒவ்வொரு பூசையிலும் சொல்லுவோம் நாங்கள். அப்படி வளர்க்கப்பட்ட ஆள் நாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க, சமாதானம், சமாதானம். உங்களுக்கும் சமாதானம். ஏன்னா இயேசு இந்த சமாதானத்தை விரும்புகிறார். இது முறைக்கிறது, அப்படி திரும்பிட்டு போகிறது, அப்புறம் வீட்டில் பைபிள் படிக்கிறது. படிக்காத, பைபிளே படிக்காத, ஜெபமே பண்ணார். உன் மனதை சமாதானமாக வச்சுக்கிட்டு பைபிள் படி. அப்போ தான் ஜெபத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் இந்த பகை, இந்த பிரிவினை இதை வச்சுக்கிட்டு புது வருஷத்தில் காலடி சுத்திகரிச்சிடணும். என்ன சொல்றாரு? சுத்திகரிப்பினாலே எப்படி போட்டிருக்கு? அப்போ சொல்லலை. அப்பொழுது பவுல் மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து எப்படி பிரவேசிக்கிறாங்க? சத்துக்கள் வரணும். எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, உன் மனது, உன் இருதயம், உன் ஆவி, உன் ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பால் சட்டி மட்டும் கழுவி 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 பால் வாங்குறீங்களா? சோறாக்கிற சட்டி மட்டும் கழுவி கழுவி சோறாக்குறீங்களே? குழம்பு வைக்கிற சட்டியை, மீன் வைக்கிற சட்டியை கழுவி கழுவி நல்லா காய போட்டு திருப்பி நல்ல தண்ணி ஊற்றி, உப்பு தண்ணி ஊற்றி கழுவு, அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி கழுவி நல்லா பார்த்துட்டு அப்புறமா அடுப்பு வச்சு கழுவுறீங்களா? அதை கழுவுறது பெரிய காரியம் கிடையாது. அது வெளிப்புறம். கர்த்தர் சொல்றாரு, உள்ளான மனதை கழுவியா, உள்ளான மனதை தண்ணியை ஊற்றி 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 கழுவு. ஆமே. இல்லை எப்படி கை வைங்க. தகப்பனே, என் மனது புதிதாக்கப்படுவதாக. என் உள்ளத்தில் எந்த கசப்பு, எந்த வெறுப்பு, எந்த போராட்டம், எந்த பிரிவினை, தவறான எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. இயேசுவின் சிந்தை எனக்கு உண்டாக இருக்கிறது. எப்படிங்க இந்த பூமியில் வாழ்கிறது? இப்படிலாம் வாழ முடியுமாங்க? முடியாதான். 10 பேர்த்த சந்திக்க 10 வர்றீங்க, கொஞ்சம் லைட்டாக சண்டை போட வேண்டியது வந்தால் வரும். பக்கத்து வீட்டு கரமாக டக்குன்னு குப்பையை கூட்டி உங்கள் வாசப்படில் போட்டு விட்டுருவாங்க. அவங்க வீட்டு வாசப்பில் கூட்டிட்டு குப்பை இங்கிட்டு தள்ளி விட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஏக்கா குப்பையை அங்கிட்டு தள்ள வேண்டியது, ஏன் பக்கம் தள்ளுறீங்க? நான் ஒன்றும் தள்ளலை, காற்றுல வந்துருச்சு. காற்றுல வருவேன், நான் பார்த்தல, நீங்கள் தள்ள பார்த்தல. நீ பார்த்தியா? நான் பார்த்தேன். இனிமேல் இங்கே குப்பைங்க தள்ளிங்க பார்த்தா நல்லா இருக்காது. தள்ளுவேன். என்ன செய்வேன்? வரட்டும், என் வீட்டுக்கார் வரட்டும், மக்களை ஒன்று வச்சுக்கிறேன். சொல்லி முடிஞ்சா? நீங்கள் என்ன பண்ணணும்? அக்கா, குப்பையை தள்ளி எங்கள் வீட்டு முன்னாடி தள்ளியிருக்கீங்க, நாளைக்கு இன்னும் நிறைய குப்பையை தள்ளி எங்கள் வீட்டு முன்னாடி தள்ளுங்கக்கா, நான் கூட்டிக்கிறேன். என்னக்கா? பரவாயில்லக்கா, உங்கள் வீடு சுத்தம் வைங்க, நிறைய அள்ளி எங்கள் வீட்டு முன்னாடி போடுங்கக்கா, பிரச்சனையே இல்லை, நான் கூட்டிக்கிறேன். எனக்கு ஆண்டவருக்கு கை பலனும் கொடுத்துருக்கிறாரு, நான் 2 வாட்டி கூட்டிக்கிறேக்கா, பரவாயில்ல, அள்ளி போடுங்க, கூட்டுங்க. ரொம்ப உங்கள் வீட்டுக்கு நான் தண்ணி தெளிக்கிறேக்கா, உங்கள் வீட்டுக்கு வாச தெளிக்கிறக்கா, கவலைப்படாதீங்க, சொந்த பேரும் கேட்டேன். ஏக்கா, நீங்கள் நேற்று முடியாமல் இருந்தீங்க, இவ்வளோ வயசான காலத்தில் எதுக்கு நீங்கள் தண்ணி தெளிக்கிறீங்க? நாளையில் நான் கூட்டிக்கிறக்கா, விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அந்த அக்கா அப்படியே பார்ப்போம். நாளை காலைல பார்த்தேன்னா ஓவிட்டையும் சேர்த்து அந்த அம்மா கூட்டி வச்சிருக்கு. இதையா பகையை வளர்க்காமல் இருக்கிறதுக்குள்ளான ஒரு காரியம். அன்பு சகல பாவத்தையும் 3 நீ வரிஞ்சு கட்டிக்கிட்டு என் வீட்டுக்காரர் வரட்டும், வந்து வாரு,
அப்புறம் இங்கே வந்துட்டு சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன், அப்புறம் அவர் ஆத்திரப்படுவேன். ஆமென். கவனம். இதை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த நாளில் என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே, காலையில் சண்டை போட்டிருக்கு, கூட்டுற சண்டை, மத்தியானம் ஆண்டவரே என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்காது. இதயத்தை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வருகிற புதிய ஆண்டிலே இந்த மாதத்தில் ஒரு சுத்திகரிப்பு நாளை என்ன செய்யுங்க? புரியலையாம்மா? புரியுதுல? எப்படினாலும் ஒரு தவறு பண்ண வேண்டியது வந்துடும் வாயின் வார்த்தையில். அது எப்படி சுத்திகரிக்கணும்? வாசிங்க எபிரெயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய சுத்திகரிப்பை யாரு உண்டு பண்ணாது? நம்மளை யார் பரிசுத்தப்படுத்தினது? நம்மளை யார் தூய்மை ஆக்குறது என்று கேட்டால், ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் பாவ கரையிலிருந்து அவர் சுத்திகரிச்சிட்டு அந்த பிதாவின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சும்மா ஒன்றும் போல உங்களை என்னைய பரிசுத்தப்படுத்தி தான் போயிருக்கிறார். அந்த சுத்திகரிப்பை எப்போ கொடுத்துட்டாரு? அந்த பாவமன்னிப்பு எப்போ கொடுத்துட்டாரு? அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பாத்திரம் விளக்கும் போது எதை ஊற்றி பாத்திரம் விளக்குவீங்க? பாத்திரம் விளக்கும் போது எப்படி பாத்திரம் விளக்குவீங்க? சோப்பு. துணி துவைக்கும் போது எப்படி துணி துவைப்பீங்க? ஏன் துணி துவைக்கிறீங்க? அழுக்காக இருக்கும். அழுக்கானா சோப்பு போட்டு தான் துவைக்கணும். அல்லேலூயா. சரி, இங்கே அழுக்காகி போச்சே, இது சோப்பு எப்படி உள்ளே போடுறது? இங்கே அழுக்கு, நிறைய அழுக்கு கிடக்கு. இங்கே தெரியாதோ, வேலையை பார்த்துட்டு போ, அழுக்கு வந்துருச்சு. அக்கா அவன் கூட நான் பேச மாட்டேக்கா, அழுக்கு வந்துருச்சு. அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்ல, அழுக்கு வந்துருச்சு. அவனை என்கிட்ட பேச சொல்லாங்க, நல்லா இருக்காது, வந்தா நான் கழுத்து வெட்டி போடுவேன், அழுக்கு வந்துருச்சு. என் நாத்த நான் வீட்டுக்கு வந்தாலும் சரி கடிச்சு குரவில் கடிச்சிருப்பேன். குரவில் கடிக்கிறது யார் கடிக்கிறது? நீ தேவ சாயல் ஒன்று பேசுகிற அக்கா மாதிரி பேசுகிறது, என் பக்கம் வந்து குரவலை கடிச்சு போடுவேன். அது என்ன குரவலை மாத்திரம் கடிக்கிறது? ஒரு மிருகம் இருக்குது, குரவலை மாத்திரம் கடிக்கும் போய், புரியுதா? அதனால் இந்த மாதிரிலாம் குரவலை கடிக்கிறேன், கையை கடிக்கிறேன், காலை கடிக்கிறேன், நீ கடிக்காது. நீ வாழை வைக்க வேண்டிய ஆள். ஓ மூலமாக 10 பேர் வாழும்படி கர்த்தர் ஒன்று வச்சுருக்கிறாரு. ஓ மூலம் 10 குடும்பம் வாழ்றது கர்த்தர் ஒன்று வச்சுருக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. துணியை சோப்பை போட்டு சுத்திகரிக்கிறீங்க, பாத்திரத்தை சோப்பு சுத்திக்கிறீங்க, இதில் தரையை சுத்திகரிக்கிறீங்க தெரியுமா? தரையை மாப்பு போட்டு அப்படியே ஒரு லிக்விடை ஊற்றிக்கிட்டு, தண்ணியில் என்ன செய்வீங்க? லிக்விடை ஊற்றிக்கிட்டு, புதுசாக லிக்விட் வந்துருச்சு, வீடு நாரும். அக்கா என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு ஒரு கட்டி எடுப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அந்த லிக்விடை ஊற்றிட்டு இப்படி தேய்ப்பாங்க. பார்த்தா ஒரு மனம் மணக்கும். அழுக்கு அப்படியே மனம் வீசுகிற மாற்றுறாங்களா? மனம் வீசுகிறாங்களா? அல்லேலூயா. ஆனால் இந்த லிக்விடை ஊற்றின பிற்பாடு கொஞ்ச நேரம் மணக்கும், சாயங்காலம் நாரும். ஆனால் அப்பாவுடைய ரத்தம் சுத்திகரிச்சேனா எப்போதுமே அது நாராது, அது ஒரு வாட்டி சுத்திகரிச்சா அது சுத்திகரிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. எப்படி உங்க ஆவியை உங்க ஆத்மா சுத்திகரிக்கணும்? எபிரெயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பார்த்தீங்களா எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது? அல்லேலூயா. எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தாலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா, அடுத்த மாசத்திலிருந்து மாசத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணுங்க. டிபிஎம் சபையிலெல்லாம் வாரம் சுத்திகரிப்பு. எப்போ? சனிக்கிழமை சாயங்காலம் சுத்திகரிப்பு ஜெபம். ஏன் சுத்திகரிக்கணும்? அடுத்தலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், ஆராதனையில் பரிசுத்தமாக வரணும்னு சொல்லி சனிக்கிழமை சாயங்காலமே சுத்திகரிப்பு ஆராதனை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆள் கூடுது. நம்ம வேலை பார்க்குறதுல ஒன்றும் செய்யறதில்லை, வேலை வர்றோம் போகிறது, அப்படி நேராக வந்துடுது பாக்ட். உங்கள் ஆவி இப்போ உங்கள் பாத்திரம் அழுக்கோடு வர்றது, உங்கள் பாத்திரம் தூக்கிட்டு. ஆமே. அல்லேலூயா. பால் சட்டி வாங்கும்போது பால் சட்டி பளபளன்னு இருக்கியா? அம்மா மக வாங்கும்போது நான் சொல்கிறேன், இதை நீங்கள் என்ன செய்ய அதாவது ஒரு தீத்துல ஒரு வசனம் இருக்கிறது 1:15. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். நீ ஒரு காரியத்தில் சுத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சகலமும் என்ன இருக்குமா?
சுத்தமாக இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. ஒன்றுமே, அதாவது எங்கே இருங்க, அவிவிசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே சுத்தமாகாது. அப்போ என்ன ஏசப்ப என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாச வாழ்க்கை வாழு, விசுவாசம் இரு. விசுவாசம் இருந்தால் தான் வாழ்க்கை சுத்தமாக. அவிவிசுவாசமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை சுத்தமாகாது. ஆமென், அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. இன்னொரு காரியம், நீதிமொழிகள் 16:5, மனமேட்டிமை உள்ளவன் எவனும், மனமேட்டின்மை பெருமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குன்னு விரும்புகிறீங்களா? பிரியமாக இருக்க விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள், கர்த்தரை நான் பிரியமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே மேட்டின்மை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. என் மூலமாக தான் குடும்பம் நடக்குது, என் மூலமாக தான் பிள்ளை படிக்குது, என் மூலமாக தான் அவன் சாப்பிட்றான் இவன் சாப்பிட்றாங்கிற மேட்டின்மை பெருமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் யாருன்னு எதுக்கு இருக்கிறாரு? கர்த்தர் தான் செய்கிறாரு, கர்த்தர் தான் நடத்துகிறார், கர்த்தர் தான் ஆகாரத்தை கொடுக்குறாரு. அப்பத்தை தண்ணி ஆசிரியத்து நோயை ஒன்று விட்டு விலக்குவார். சங்கீதம் 15:1-5. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யாரு தேவ சமூகத்துக்கு போக முடியும்? யாரு பரலோகத்துக்கு போக முடியும்? வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை. நீதியை நடப்பித்து என்ன அர்த்தம்? நீதியை நடப்பித்து என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குது, அல்லையா பாப்பா? 100 ரூபா கொடு அந்த பிள்ளைக்கு, கைப்பிடி, கை கொடு, 100 ரூபா தர வாங்கிக்க சொல்லு. 100 ரூபா கொடுத்துருச்சு. இப்போ நீ கேளு, 100 ரூபா கொடுத்தேன்னு கொடுன்னு கேளு. நீ என்ன சொல்கிற? எப்போ கொடுத்த? இதுக்கு பேர் நீதி இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீதியை நடப்பித்து அப்படின்னா நீதியாக நீங்கள் இருக்கணும். இது கூட கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் உண்மை, அதான் உண்மை. பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அடுத்த வாசிங்க பாப்பா. அதுலேயே அவன் தன் நாவினால் புறங்குறாமலும். நாவினால் என்ன செய்யக்கூடாது? நாவினால புறங்குறாமலும். சரி, நாவில புறங்குற உடனே போய் பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. புறம் படிக்கிற பிள்ளைக்கு இங்கிட்டு இங்கிட்டு புறம் பேசக்கூடாது. புறம் பேசக்கூடாது, தப்பு, தவறு. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க அப்படி அவன் அடித்தான், அவன் பென்சில் எடுத்தான், ரப்பர் அடித்தான், அப்படி எடுத்தான், சினிமா பாட்டு பாடினா அதை பாடினா போய் பேசக்கூடாது. ஆமேன். புறங்குறதல் இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில், தேவ பிள்ளை வாழ்க்கையில். இதெல்லாம் சரி பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ன போட்டிருக்கு? தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். தன் ஃப்ரெண்டுக்கே தீங்கு செய்யக்கூடாது. அப்புறம் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? அயலான் நிந்தையான எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, என் மேலே ஏதாவது அவமானமான பேச்சு, செய்யாத குத்தத்தை செஞ்சேன்னு சொல்லி வருகிற அவதூறு பேச்சுக்களை நான் ஒரு பொருட்டா எண்ண மாட்டேன். சுத்தமாக இருந்தால் சகலமும் சுத்தமாகும். நான் சுத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஒருவனை குற்றப்படுத்தினா உன்னை வெளியே 10 பேர் குற்றப்படுத்துவேங்கிறார். இதெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் சரி பண்ண வேண்டிய காரியம். உங்களுக்கு இதில் இருக்குது, இந்த மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. சப்போஸ் இருந்தால் சரி பண்ணால் தான் புதிய ஆண்டில் புதிய காரியம் உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். எசேக்கியேல் 36:29-30. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் இங்கே உங்கள் வாயை திறந்து நீங்கள் கட்டளை போடுறது சொல்கிறது, பஞ்சத்தை மட்டும் கட்டளை போட்டுறாதீங்க. எப்படி போட்டிருக்கு? பஞ்சத்தை என்ன செய்யக்கூடாது? பஞ்சத்தை கட்டளை போடாதீங்க, கஷ்டத்தை கட்டளை போடாதீங்க, துக்கத்தை அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீ தேர மாட்டடா, எனக்கு தெரியும்டா, கட்டளை போட்டீங்க. எனக்கு பிள்ளைய வாச்சிருக்கடா, நீ உருப்பிட மாட்டடா, கட்டளை போட்டீங்க. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கட்டளை போடக்கூடாது. நீ வாழ்ந்திருப்ப, நீ உயர்ந்திருப்ப, நீ செழித்திருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் நீங்கள் கட்டளை போட வேண்டுமே தவிர, ஏசப்பா சொல்கிறாரு ஏசியா 45, என் கையின் கிரிகளை குறித்து எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க?
கட்டளை போடுங்க அப்படிங்கிறார். கட்டளை எப்படின்னா, எப்படி கட்டளை போடணும்? என் கையின் கிரிகளை குறித்து கட்டளை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செய்த அற்புதங்களை சொல்லி கட்டளை போடு, அவர் செய்த அன்பான வார்த்தைகளை சொல்லி கட்டளை போடு, அவர் செய்த அதிசயங்களை சொல்லி கட்டளை போடு. இதைத்தான் செய்ய சொல்லியிருக்கிறார். என் கையின் கிரிகளை குறித்து கட்டளை போடு. அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுற ஆளாக இருக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தாரு, அதுபோல் எனக்கு வருவதாக கட்டளை போடுங்க. தாவீது வரவாறு விருத்தி அடைந்தார். இந்த வார்த்தையின்படி எனக்கு விருத்தி உண்டாவதாக கட்டளை போடுங்க. மந்தை பெருகுவது போல நீ பெருகுவாய் வார்த்தை இருக்கிறது, கட்டளை போடுங்க. இதன்படி எனக்கு நடப்ப, இப்படி கட்டளை போடுங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், கட்டளை போடுங்க. இப்படி கட்டளை போடுனா இப்படி தான் கட்டளை போடணும். அதான் ஏசாயா 45 சொல்லுது, என் கையின் கிரிகளை குறித்து நீ கட்டளை போடுங்கிறார். வேறு எந்த தவறான கட்டளை போட்டக்கூடாது. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சரியாக நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா வருகிற புதிய ஆண்டில் உங்களை அசைக்க முடியாது. அங்கே இடி விழுந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பல்லக்கில் போய்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அங்கே சுனாமி வந்துக்கிட்டு இருக்கு, உங்களை சுற்றி தூதர்கள் பாதுகாப்பாக உங்களுக்கு இருப்பாங்க. அல்லேலூயா.